ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் மலர்கொடி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி. ஸோ, இந்த வீடியோஸ்ல, இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம வந்து தமிழ்ல பார்க்க போறோம். வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தமிழ்லயே நம்ம இதில பார்க்கலாம். ஸோ, ஒரு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ, Instagram ஓப்பன் பண்ணுவோம், WhatsApp யூஸ் பண்றோம், Amazonல ஷாப்பிங் பண்றோம், Swiggyல ஃபுட் ஆர்டர் பண்றோம், YouTubeல வீடியோஸ் பார்க்குறோம். ஆனா, ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் யோசிச்சிருக்கோமா? இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது? இப்போ லாகின் பண்ணுனா எப்படி நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் ஆகுது? ஃபோட்டோ அப்லோட் பண்ணா எப்படி சேவ் ஆகுது? ஃபுட் ஆர்டர் பண்ணா எப்படி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அது போகுது? ஸோ, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி வேலை செய்ற டெக்னாலஜி தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ன்னு சொல்றோம். அதனால, இன்னைக்கு இந்த செஷன வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு? ஒரு வெப்சைட் எப்படி உருவாகுது? ஸோ, இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா எக்ஸாம்பிள்ஸோட புரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இத புரிஞ்சுக்க நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாரி சொல்றேன். ஒரு ஃபேமிலில ஒரு புதுசா ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட் கூப்பிடுறாங்க. ஸோ, ஆர்க்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ வந்து டிசைன் பண்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் மேசன் சொல்லுவாங்க இல்லையா? அவரு வந்து பில்டிங் கட்டுறாங்க. ஸோ, எலக்ட்ரீஷியன் வராங்க வயரிங் போடுறதுக்கு. பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. கார்பெண்டர் வர்றாங்க. டோரு, விண்டோ ஃபிக்ஸ் பண்றாரு இது எல்லாமே. இப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணி தான் ஒரு வீடு வந்து நமக்கு ரெடி ஆயி கிடைக்குது புதுசா. அதே மாதிரி இப்போ ஒரு வெப்சைட்ட நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அதுக்கு நெறைய வேலை இருக்கு இல்லையா? ஒரு யூசர் பார்க்குற பேஜ் வந்து ஒரு வேலை. நம்ம பட்டன் கிளிக் பண்ணா என்ன நடக்கும்னு எழுதுறது ஒரு வேலை. டேட்டா சேவ் பண்றது இன்னொரு வேலை. ஸோ வெப்சைட்ட இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்றது இன்னொரு வேலை இல்லையா? ஸோ இந்த எல்லா வேலையும் சேர்த்து டெவலப் பண்றது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஸ்லைட்ல இருக்கிற டெஃபினிஷனும் அதான் சொல்லுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் டெப்ளாய்மென்ட் இது எல்லாத்தையும் டெவலப் பண்றது தான் டெவலப் பண்ற ப்ராசஸ் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? அப்ப அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் எண்டும் தெரியணும், பேக் எண்டும் தெரியணும், டேட்டாபேஸும் தெரியணும். ஸோ இப்ப கிளவுட்ல எப்படி டெப்ளாய் பண்ணணும்னு தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சா தான். இந்த எல்லா லேயர்லயும் வேலை செய்யக்கூடிய டெவலப்பர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஓகே. இப்ப அதனால தான் இப்ப ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? யூசரோட கண்ணுக்கு தெரியும் எல்லாமே. இல்லையா? இப்போ Instagram ஓப்பன் பண்றீங்கன்னா, லோகோ தெரியும், ஃபோட்டோஸ் தெரியும், பட்டன்ஸ் தெரியும், கலர்ஸ் தெரியும், ஸ்டோரீஸ் தெரியும். இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இப்போ இத உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவை? HTML, CSS, JavaScript இது எல்லாமே யூஸ் பண்றோம். HTML என்ன பண்ணும்? ஒரு ஒரு வீட்டுக்கு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வெப்சைட்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குது. HTML ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் குடுக்குது. CSS என்ன பண்ணும்? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. இப்ப வெப்சைட்க்கு ஒரு அழகான டிசைன குடுக்குது CSS. சரியா? JavaScript என்ன பண்ணும்னா, அந்த வெப்சைட்க்கு ஒரு உயிர் குடுக்குற மாதிரி. இப்ப பட்டன் கிளிக் பண்றப்போ வேலை செய்ய வைக்கிறதுக்கு வந்து நம்ம JavaScript தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்றோம்னா, React, Angular இதெல்லாமே வந்து பெரிய பெரிய வெப்சைட்ட உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுற ஃப்ரேம் ஒர்க்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட். பேக் எண்ட்னா என்ன? யூசருக்கு தெரியாத ஏரியா அது. இப்ப நீங்க லாகின் பட்டன் கிளிக் பண்றீங்க. அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் சரியா இருக்கான்னு யார் செக் பண்றது? ஸோ அதுதான் பேக் எண்ட். இதுக்கு வந்து Java, Node.js, Python, Express.js மாதிரி இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ். இப்ப டேட்டாபேஸ்னா, டேட்டா வந்து ஸ்டோர் பண்ற இடம். இப்ப Instagramல உங்க ஃபோட்டோஸு, WhatsAppோட சேட்டு, Amazonல ஆர்டர் ஹிஸ்டரி, காலேஜ் ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே டேட்டாபேஸ் தான். இது எல்லாமே வந்து சேவ் ஆகும். சரியா? இதுக்கு வந்து MySQL யூஸ் பண்ணுவோம். MongoDB, அப்புறம் வந்து PostgreSQL இந்த மாதிரி டேட்டாபேஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, API. APIன்னு கேட்டோனே நமக்கு வந்து நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் வந்துரும். ரொம்ப ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. சரியா? இப்ப கிச்சனுக்குள்ள போயிட்டு ஆர்டர் சொல்ல மாட்டீங்க இல்லையா? வெயிட்டர் கிட்ட நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு. வெயிட்டர் போய் கிச்சனுக்கு போயிட்டு சொல்லுவாரு. இப்போ ஃபுட் ரெடி ஆனதும் கொண்டு வந்து தருவாரு. ஸோ அந்த வெயிட்டர் தான் வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு டேட்டாவ எடுத்துட்டு போகும். பேக் எண்ட்ல இருந்து ரிசல்ட்ட எடுத்துட்டு வரும். ஓகே. அடுத்து வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல 20 டெவலப்பர்ஸ் வந்து வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாரு என்ன அ பண்றாங்கன்னு நம்மளுக்கு ட்ராக் பண்றதுக்கு எப்படி பண்ணுவோம்? ஸோ அதுக்கு தான் நம்ம கிட் யூஸ் பண்றோம். இப்ப கடைசியா டெப்ளாய்மென்ட். இப்ப வெப்சைட் ரெடி ஆயிருச்சு. இப்ப அது உங்க லேப்டாப்ல மட்டும் தான் இருக்கு.
அப்ப எல்லாரும் அத எப்படி பார்க்க முடியும்? எல்லாரும் யூஸ் பண்ணணும்ல. அப்ப அத நம்ம பப்ளிஷ் பண்ணணும் இன்டர்நெட்ல. அப்பதான் அந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி அது யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் டெப்ளாய்மென்ட் யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து இது வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி. இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். ஸோ, இதுல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டே போனாலும் அது போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்கணும்? HTML படிக்கணும். அப்புறம் CSS, அப்புறம் JavaScript. இந்த 3ம் ஸ்ட்ராங்கா இருந்தா வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து React, Angular. இது வந்து ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக் எண்ட். Node.js அல்லது Java இதெல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ். அப்புறம் MongoDB அல்லது MySQL. அப்புறம் Git கத்துக்கணும். டெப்ளாய்மென்ட் கத்துக்கணும். கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண கத்துக்கணும். ஓகேவா? இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். ஒரு ட்ரீ அந்த மாதிரி ஒரு கோடிங்கும் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டயகிராம்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு Amazonல ஓப்பன் பண்றீங்க. லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. யூசர் நேம், பாஸ்வேர்ட் என்டர் பண்றீங்க. லாகின் பட்டன் வந்து கிளிக் பண்றீங்க. இப்ப என்ன நடக்குது? ப்ரௌசர் வந்து அந்த தகவல என்ன பண்ணும்னா, பேக் எண்ட் சர்வருக்கு அனுப்பும். பேக் எண்ட் என்ன பண்ணும்? டேட்டாபேஸ்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். இப்ப சரியா இருந்தா சக்சஸ் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். தப்பா இருந்துச்சுன்னா, இன்வாலிட் யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்ட்ன்னு காட்டும். இது எல்லாமே ஒரு செகண்ட்குள்ள நடக்குது. ஸோ, அதனால நமக்கு ஈஸியா தெரியும். ஆனா பின்னாடி ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டேட்டாபேஸ், ஏபிஐ இவங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க் பண்றாங்க இல்லையா? அதனால தான் ஒரு வெப்சைட் வந்து ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. இப்ப நீங்க எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ ஆகுது. Amazon ஆகட்டும், Instagram ஆகட்டும், Facebook ஆகட்டும், இப்ப காலேஜ் போர்ட்டல் ஆகட்டும், எல்லாமே வந்து இதே ஆர்க்கிடெக்சர்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.